மதுரையில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போராட்டக்காரர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். பனையின் தென்னையும் 100 ஆண்டு 150 ஆண்டு கால பனையின் தென்னையும் கழுத்து புரிஞ்சு செத்து கிடக்கு ஆத்து கரையிலேன்னா 6 செத்து இருக்கு என்பதற்கு சான்று. இன்னும் ஒன்று, சமூக நல காடுகள் என்று சமூக நல கேடாக இருக்கிற அந்த யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரத்தை நாடெங்கும் வளர்த்தது. அதற்கு பிறகு மரங்களின் பிசாசாக இருக்கிற சீம கருவேல மரத்தை நாடங்களும் உருவாக்கியது, வளர்த்தது. அதை வெட்டி அடிக்காமல் இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது. ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி நீரை இந்த யூக்கலிப்டஸ் என்கிற தைல மரமும் இந்த சீம கருவேல மரமும் உறிஞ்சிடும். ஒருவேளை ஆழத்துக்குள்ள தண்ணி இல்லைன்னா, பூமியில தண்ணி இல்ல, அது கிடைக்கலன்னா சூரிய ஒளியின் மூலமாக கடல் நீர் குளிர்ந்து நீராவியாகி மேல வருகிற அந்த ஈர பதத்தை இந்த 2 மரமும் உறிஞ்சிடும். இந்த ஈர பதம் தான் போய் மேக முகடுகள்ல, அந்த மலை முகடுகள்ல படுத்து நமக்கு வெண்டஞ்சா காட்சி தருது, மேகமா மாறுது. அது மேகமா மாறி குளிர்ந்துதான் மழை. இப்ப பார்த்துக்கணும், காத்துல மிதந்துற ஈரப்பதத்தை இந்த மரங்கள் உறிஞ்சிருது, மழை பெறுவதற்கான வாய்ப்பை தடுக்குது. மழையை வெட்டி குறைஞ்சிட்டான், மேகம் போய் அந்த மகிழ்ச்சிவர் போல இந்த குளிர்ந்த காற்றை தடுத்து நிற்கிற மழையை குறைஞ்சு விட்டுட்டதுனால இந்த மேகம் இந்த ஈரப்பதத்தை தடுக்கிறதுக்கு அங்க மகிழ்ச்சிவர் இல்ல, மழை பெறல. ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர் நமக்கு மழை பெய்யுது. கர்நாடகால கையேந்தி நிக்கிறான், அவனுக்கு 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது. ஆந்திராவில 908 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஆண்டொன்றுக்கு நமக்கு 4000 டிஎம்சி தண்ணீர் கிடைக்குது. 1500 டிஎம்சி தண்ணீரை தான் நம்ம பயன்படுத்துறோம். இது 2500 டிஎம்சி தண்ணீரை கடல்ல கலக்கிறோம். ஆனா கடல்ல கலக்க விட்டுட்டு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில, அந்த ஆறு முறையில நீ நல்லா கவனிச்சுக்கணும், கடல் நீரை குடிநீராக சுத்திகரிக்க ஆண்டொன்றுக்கு 50,000 கோடியை செலவு பண்ணுது நமது அரசு. 50,000 கோடிக்கு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீரா விக்குது.